الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما حرم ربي الفواحش ما ظهر منها وما بطن فقال النبي صلى الله عليه وسلم إذا لم تستحي فاصنع ما شئت أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை ஆண் பெண் என்ற இரண்டு இனமாக படைத்திருக்கிறார். மனித சமுதாயத்திலே படைக்கப்பட்ட ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்குள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில தேவைகளையும் வைத்திருக்கிறார். மனிதனுக்குள் தாகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பசியை வைத்திருக்கிறான். அதுபோல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை படைத்து ஆணுக்கு பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பையும் சில தேவைகளையும், அதுபோல் பெண்ணுக்கு ஆணின் பக்கம் சில ஈர்ப்புகளையும் சில தேவைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவே வைத்திருக்கிறார். மனிதனுக்குள் தாகத்தை வைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தாகம் ஏற்படும் பொழுது மனிதன் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக வேண்டிய உண்டான ஏற்பாடும் அல்லாஹ் இந்த உலகத்திலே செய்திருக்கிறார். பசி ஏற்படும் பொழுது பசியை போக்குவதற்காக உணவுக்குண்டான ஏற்பாடையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செய்திருக்கிறான். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், தாகம் ஏற்படும் பொழுது எதை வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல. தாகம் ஏற்பட்டால் தாகத்தை போக்குவதற்கு அல்லாஹுவால் எது அனுமதிக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் குடிக்க முடியும். பசி ஏற்படுகிறது,
பசியை போக்கிக் கொள்வதற்கு அல்லாஹுவால் எது அனுமதிக்கப்பட்டதோ அதை உண்டு தான் மனிதன் பசியையும் போக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹுவால் தாகத்திற்கும் பசிக்கும் சில ஏற்பாடுகளும் உண்டு, சில தடைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இரு சாரார்களுக்குமே அல்லாஹு தஆலா சில உணர்வுகளை வைத்திருக்கிறார். ஆண் பெண்ணுடைய தேவை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. பெண்ணோடு சேராமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அதுபோல பெண்ணாக இருப்பவள் ஆணோடு சேராமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. இது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஆனால் அதே நேரத்திலே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவரும் தங்களுடைய உணர்வுகளை முறையாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் நிகாஹ் என்ற ஒரு திருமணம். உணர்வுகளை வைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெறுமனே விட்டுவிடவில்லை. இந்த உணர்வுகளோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லை, எந்த வழியும் இல்லை, எந்த தீர்வும் இல்லை என்பதல்ல. ஆணுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை பெண்ணின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கும் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை ஆணின் மூலமாக போக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் நிகாஹ் என்பது. அந்த ஒரே ஒரு வழிமுறையின் மூலமாகத்தான் ஆண் தன்னுடைய உணர்வுகளை போக்கிக் கொள்ள முடியுமே தவிர பெண் தன்னுடைய உணர்வுகளை ஆசைகளை போக்கிக் கொள்ள முடியுமே தவிர அது அல்லாத வேறு எந்த வகையிலேயும் இந்த இஸ்லாத்திலே இரு சாரார்களும் தங்களுடைய உணர்வுகளை போக்கிக் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. பொதுவாக ஆண் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வைக்கப்பட்டவன், ஒரு பெண்ணை தொட வேண்டும் என்ற உணர்வு வைக்கப்பட்டவன், ஒரு பெண்ணோடு சேர வேண்டும் என்ற உணர்வு வைக்கப்பட்டவன். அதுபோல தான் பெண்ணும் ஒரு ஆணை பார்க்க வேண்டும், ஆணை தொட வேண்டும், ஆணோடு சேர வேண்டும் என்ற உணர்வுகளோடு படைக்கப்பட்டவள் தான் பெண்ணும். ஆனாலும் கூட அதற்கான முறையான ஒரு வழிமுறையை மார்க்கம் சொல்லிக் கொடுத்து சில கட்டுப்பாடுகளையும் வைத்திருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் எந்த ஆணும் எந்த பெண்ணையும் பார்க்கலாம் என்பது மார்க்கத்திலே கிடையாது. எந்த ஆணும் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் தொடலாம் என்பது கிடையாது. எந்த ஆணும் எந்த பெண்ணோடு வேண்டுமானாலும் மனம் சொல்கிற எந்த பெண்ணோடு வேண்டுமானாலும் சேரலாம் என்பது மார்க்கத்திலே கிடையாது. உணர்வு இருக்கிறதோ இல்லையோ, நான் எந்த விதமான தப்பான சிந்தனையும் இல்லை, அடுத்த பெண்ணை பார்த்தேன் என்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ஒரு நிகழ்வை நாமையில் நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அருகிலே 2 மனைவிமார்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கண் பார்வை தெரியாத ஒரு சஹாபி வந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வையில்லாத என்னுடைய ஒரு தோழர் வந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் இருவரும் எழுந்திருத்து சென்று விடுங்கள். நபியினுடைய 2 மனைவிமார்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வரக்கூடியவர் தான் பார்வை இல்லாதவராச்சு. கவனிக்க வேண்டும், இன்று நாம் எத்தனையோ சப்புக்கட்டுகளை அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு, நான் வயதிலே மூத்தவன், அவள் தான் சின்னவளாகிவிட்டது என்பதாக பல்வேறு காரணங்களை சொல்லி எல்லாம், எனக்கு தப்பான எண்ணம் கிடையாது என்பதாக எல்லாம் பல காரணங்களை சொல்லி அந்நிய பெண்ணை பார்ப்பதை ஆகுமாக்குவதற்கு பல வழிமுறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரக்கூடியவருக்கு வேண்டுமானால் கண் தெரியாமல் இருக்கலாம், வரக்கூடியவர் வேண்டுமானால் பார்வை இல்லாதவராக இருக்கலாம். நபியினுடைய வார்த்தை பரிசுத்த மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், அஃப ஆமியாவா அனி அன்துமா,
அஃபஅம்யாவானி அன்துமா, நீங்கள் 2 பேரும் குருடிகளா. இதற்கு இதுதான் தர்ஜுமா. நபி காட்டமாக கடினமாக பரிசுத்தமான பெண்கள் நபியினுடைய மனைவிமார்கள் அவர்களை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, சொன்ன வார்த்தை இது, அஃபஅம்யாவானி அன்துமா, நீங்கள் 2 பேரும் குருடிகளா. தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து நபிக்கு மனைவியாக தேர்வு செய்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட பரிசுத்த பெண்களை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பான். எல்லா நபியை விட தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான வாழ்க்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான 2 பெண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃபஅம்யாவானி அன்துமா, நீங்கள் 2 பேரும் குருடிகளா என்று கேட்பார்கள் என்று சொன்னால், இன்று வாழக்கூடிய பெண்கள் அல்லது இன்று வாழக்கூடிய ஆண்கள் ஒன்றுமில்லாத காரணங்களை சொல்லி அந்த பெண்ணை நான் பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது, அந்த ஆணை நான் பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக கேட்டால் எனக்கு எந்த தப்பான உணர்வும் கிடையாது, நான் பார்ப்பதில் என்ன தவறு என்பதாக கேட்டால் இவர்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? மார்க்கத்திலே சில வழிமுறைகள் உண்டு. இஸ்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்டது தான் இந்த மார்க்கம் தூய்மையானது. இந்த மார்க்கம் சொல்லி தரக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அதுவும் தூய்மையானது. இந்த மார்க்கத்திலே ஒரு அணு அளவு கூட அழுக்கிற்கு இடம் கிடையாது, நஜீஸிற்கு இடம் கிடையாது, அசுத்தமான நிலைக்கு இடம் கிடையாது என்கிற பொழுது, வாழ்வியல் என்று வரும் பொழுது, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற பொழுது, ஒரு ஆணுக்கு உண்டான தீர்வுக்கு மார்க்கம் சொல்லும் பொழுதும், ஒரு பெண்ணுக்கு உண்டான உணர்வுகளுக்கு வழிகாட்டும் பொழுதும் ஒரு தூய்மையான வாழ்க்கையை தான் இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. உணர்வுகள் இருந்தாலும் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தித்தான் வாழ வேண்டும். அதற்கு பெயர் கருப்பொழுக்கம் என்பதாக நம் தமிழிலே சொல்வது உண்டு. அரபு வார்த்தையிலே ஐஃபத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. இதை பார்க்கக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதனோடு புணரக்கூடாது. ஆணுக்கும் சொல்லி தருகிறது மார்க்கம், பெண்ணுக்கும் சொல்லி தருகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதை நுபுவத்துடைய ஒரு அடையாளமாகவும் சொல்லி காட்டும். குர்ஆனிலே ஒரு நபியை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சய்யிதன் வ ஹசூரன் வ நபியன். நபிமார்களுடைய பண்பு என்ன தெரியுமா? சய்யிதன் வ ஹசூரன் வ நபியன். ஹசூர் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்வான். இவரை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக நாம் ஆக்கியிருப்பது அல்ல, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பாடு என்ன தெரியுமா? வ ஹசூரன், அவர்கள் சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள். வஹசூரன், யாரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள், யாரையும் தொடவும் மாட்டார்கள், ஒழுக்கமுள்ளவர்கள் என்பது நபிமார்களுடைய நுபுவத்துடைய ஒரு அங்கம் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அப்படித்தான். நபி என்னென்ன சொன்னார்கள் என்பது பற்றி சஹாபாக்கள் ஒரு நேரத்தில் சொல்வார்கள். நபியின் மூலமாக மார்க்கம் என்ற அடிப்படையிலே இந்த உம்மத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பதாகவே சொல்வார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக சொல்வார்கள், யஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸதகதி வல் அஃபாஃபி வஸ்ஸிலதி. நபி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அபூ சுஃபியான் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை 63வது வயது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதான், யஅமுருனா பிஸ்ஸலா. அந்த நபி தொழும்படி சொல்கிறார்கள். தொழுது விட்டால் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம் என்பதல்ல. யஅமுருனா பிஸ்ஸலா வஸ்ஸதகா, தான தர்மங்களை செய்யும்படியாக நபி அவர்கள் ஏவுகிறார்கள். அத்தோடு சேர்த்து சொல்வார்கள், வல் அஃபாஃபி, இஃபத்துடைய வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்ணை பற்றி இச்சித்து பேசக்கூடாது, அந்நிய பெண்ணை தொடக்கூடாது, அந்நிய பெண்ணோடு உறவு வைக்கக்கூடாது, எதுவும் இந்த மார்க்கத்திலே கூடாது என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவுகிறார்கள். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயம் அதுதான் பெருமக்களே. ஆகுமான விஷயத்தை அல்லாஹ் அனுமதிப்பான். அதற்கு பெயர் ஐஃபத், பரிசுத்தமாக வாழ்வது.
தவறாக ஒரு மனிதர் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார், ஒழுக்கக்கேடு. குர்ஆன் சொல்லும் ஃபாஹிஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தும், மானக்கேடான செயல். அந்நிய பெண்ணை பார்ப்பது மானக்கேடான செயல், அந்நிய பெண்ணை தொடுவது மானக்கேடான செயல், அந்நிய ஆணை பார்ப்பது மானக்கேடான செயல், அந்நிய ஆண்களை உரசி கொண்டு என்று போகிறார்களே, இதுவும் மானக்கேடான கேவலமான செயல். இந்த வார்த்தையை குர்ஆன் ஃபஹ்ஷா ஃபாஹிஷ் என்பதாக சொல்லும். இதை அல்லாஹ் தடுக்கிறான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயம் இது. வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், மானக்கேடான தடுக்கப்பட்ட அருவருப்பான செயலை விட்டும் அல்லாஹு தஆலா தடுப்பதாக குர்ஆனின் மூலமாக சொல்வான். மிக பகிரங்கமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்வான், வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது ரொம்ப கேவலமான ஒரு செயல், அருவருப்பான செயல் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அப்படி என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டது, ஒரு பெண்ணுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டது? குர்ஆன் சொல்கிறது, கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதனுடைய பட்டியலிலே பல்வேறு அமல்களை சொல்லும். எந்த மூமின் வெற்றி அடைந்து விட்டார், அவரிடத்தில் என்ன நல்பண்புகள் இருக்க வேண்டும், ஒரு பெரிய பட்டியலை இட்டுக்கிட்டு வரக்கூடிய குர்ஆன் இதையும் சொல்லி காண்பிக்கிறது. வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும், மனைவியோடு அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்ளலாம். அன்றைய காலத்தில் அடிமை பெண் இருந்தார்கள், அடிமை பெண்ணோடு தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கி கொள்ளலாம். அப்படி பூர்த்தியாக்கக்கூடிய ஆண்கள் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் பலிக்கப்படக்கூடியவர்களே அல்ல. தனக்கு ஏற்படக்கூடிய ஆசையை மனைவி இடத்தில் பார்த்து கொள்வது, தனக்கு ஏற்படக்கூடிய உணவுகளுக்கு மனைவியை பயன்படுத்திக் கொள்வது, குர்ஆன் சொல்கிறது ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், இவர்கள் பலிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே போயிட்டு வந்ததற்கு பிறகு நபி இதை செய்ய வேண்டும் என்பதல்ல, மனைவி இடத்தில் வந்து சேர்ந்ததற்கு பிறகு சொல்லுவார்கள், உங்களிலே ஆண்கள் யாராவது வெளியே சென்று அவர்களுடைய உணர்வுகள் தூண்டப்படும் என்று சொன்னால் தவறான பாதைக்கு போய்விடாதீர்கள். பெருமானார் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள், வீட்டுக்கு வாருங்கள், உங்களுடைய மனைவியோடு சேருங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்களுடைய மனைவி இடத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் அந்த பெண்ணின் இடத்திலையும் இருக்கிறது. அந்நிய பெண்ணின் இடத்துல என்ன இருக்குதோ அதுதான் மனைவி இடத்திலும் இருக்கிறது. ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், பார்வைக்கான தீர்வு, தொடுதலுக்கான தீர்வு, உறவுக்கான தீர்வு எல்லாம் மனைவி இடத்தில் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய உணர்வுகளை தீர்த்து கொண்டால் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், அவர்கள் அல்லாஹ்வால் பழிக்கப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலால் பழிக்கப்பட மாட்டார்கள், குறைபடுத்தப்பட மாட்டார்கள், ஷரீஅத்தின் மூலமாக மார்க்கத்தின் மூலமாக குறைபடுத்தப்பட மாட்டார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான், ஃபமன் இப்தகா வராஅ ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், ஃபமன் இப்தகா வராஅ ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன். இந்த பாதையை விட்டுவிட்டு வேறு பார்வையை யார் தேர்ந்தெடுப்பாரோ வரம்பு மீறியவர், அவர் எல்லையை தாண்டுகிறார் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம், உலமா பெருமக்கள் ஒரு விஷயத்தை கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இது போன்ற ஜினா, தவறான விஷயம், ஆண் பெண் வரம்பு மீறுதல், இதெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மனிதனுக்குள் அல்லாஹ் ஒரு நல்ல விஷயத்தை வைத்திருக்கிறான், ஹயா என்ற வெட்க உணர்வு. எந்த மிருகமும் வெட்கப்பட்டதாக வரலாறுகளிலே பார்க்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? மிருகத்துக்குள் ஹயா கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வெட்க உணர்வை வைத்திருக்கிறான். எந்த ஆடாவது வெட்கப்பட்டு பார்த்திருப்போமா? எந்த மாடாவது வெட்கப்பட்டு பார்த்திருப்போமா? எந்த காட்டு இன விலங்குகளாவது வெட்கப்பட்டிருக்கிறது? ஆடு ரோட்டிலே ஒன்று சேர்ந்து கொள்ளும், மாடுகள் ரோட்டிலே ஒன்று சேர்ந்து கொள்ளும், மிருகங்கள் கோழிகள் ஒன்று சேர்ந்து கொள்ளும். அதே செயலை ஒரு மனிதன் என்று செய்கிறான் என்று சொன்னால் அந்த மிருகங்களுக்கு என்ன ஹயா இல்லையோ
அதே ஹயா இன்று இந்த முஸ்லிம் மக்களிடத்திலையும் போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மோமின்களிடத்திலையும் போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் இந்த ஹயாவை பாராட்டுவார்கள். மனிதனுக்குள் தான் வெட்கம் இருக்கிறதே தவிர மிருகங்களுக்கு இந்த உணர்வுகள் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக 2 சகோதரர்கள் இருப்பார்கள். ஒரு சகோதரர் இயற்கையாகவே கூச்ச சுபாவம் உள்ளவர், இன்னொருவர் கூச்ச சுபாவம் இல்லாதவர். கூச்ச சுபாவம் உள்ளவரை பார்த்து கூச்ச சுபாவம் இல்லாதவர் சொல்லுவார், ரொம்ப எப்போ பார்த்தாலும் வெட்கப்படுகிறாய், உன்னிடத்தில் அதிகமாக வெட்க உணர்வு இருக்கிறது, இப்படியெல்லாம் வெட்கப்படக்கூடாது. நம்மிலே பலர்கள் சொல்வார்கள், இன்றும் அப்படி இருக்கிறார்கள், சும்மா சும்மா வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அதுபோன்று அந்த சகோதரர் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நசீகத்து செய்கிறாரோ, வெட்கப்படக்கூடியவரை குறைபடுத்தி பேசுகிறாரோ அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொல்லாதே, அவரை விடு. ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான், வெட்க உணர்வு அது ஈமானுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வெட்கமுள்ளவன் பெண்கள் பகுதிக்கு செல்ல மாட்டான். நிறைய பெண்களாக இருக்கிறார்கள். கூச்சமுள்ளவன் வெட்கமுள்ளவன் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு போக மாட்டான். அதே போல சொல்கிறேன் பெருமக்களே, கூச்சமுள்ளவளும் அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரமாட்டார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் வெட்க உணர்வை வைத்திருக்கிறான், மிருகங்களுக்கு கிடையாது. இந்த ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களுடைய குடும்பத்து பெண்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் தவறாக சொல்லவில்லை. அல்லாஹ் கொடுத்த அந்த நல்ல பண்பு ஹயா, வெட்கம் இல்லாததுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெட்கம் இல்லைன்னா என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். இந்த என்ன நடக்கிறது என்று ஊரிலேயும் அடுத்தடுத்த இடங்களிலேயும் ஆண்களிடத்திலேயும் சரி பெண்களிடத்திலேயும் சரி மார்க்கம் தடுத்த அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு காரணம் அருவருப்பான மானக்கேடான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான், ஃபஇல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். வெட்கமில்லாதவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். 100 பேர் இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வெட்கமில்லாமல் ஒரு பெண் வருவாள். ஆண்களாக சென்று கொண்டக்கூடிய இடத்திற்கு ஒரு பெண் வருகிறார் என்று சொன்னால் நன்கு விளங்கி கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஃபஇல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள். அல்லாஹு தஆலா ஒரு பெண்மணியினுடைய வரலாறையும் சொல்வான், பாராட்டுகிறான். அல்லாஹ் எதை விரும்புகிறான்? பலர்கள் சொல்வார்கள், குடும்பத்தில் நிர்பந்தம், ஆண் யாரும் இல்லை, இப்படியெல்லாம் பலது சொல்லுவது உண்டு. ஆண் இல்லை என்றால் அல்ல, ஆண் இருந்தாலும் அப்படித்தான் என்று. ஆண் இருந்தாலும் நாங்கள் வெளியில் தான் போவோம், எத்தனை ஆண்கள் இருந்தாலும் எல்லா இடத்திற்கு போகுவோம் என்பதனுடைய அடையாளம் என்ன? நபியினுடைய வார்த்தை, ஃபஇல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் எங்கு வேண்டுமானாலும் போ. இதுதான் அர்த்தம். அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்லுவான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளார்களுடைய வரலாறு. ஒரு நிர்பந்த தேவை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிகமானவர்கள், அவர்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். தண்ணீருடைய தேவை இன்று இருப்பது போல வீட்டுக்குள்ளே தண்ணீருடைய தேவை கிடையாது. வெளியிலே போய்தான் தண்ணீரை எடுத்து வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நிர்பந்த தேவைக்காக வேண்டி பெருமக்களே தண்ணீர் வேண்டும். வேறு யாரும் ஆண் கிடையாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வயோதிகர்கள், தந்தை மட்டும்தான் என்கிற பொழுது ஒரு நிர்பந்த தேவையிலே வரும் பொழுது ஒரு பெண் எப்படி வர வேண்டும்? மருத்துவத்திற்கு போக வேண்டியது இருக்கிறது, வேறு ஏதாவது நிர்பந்த தேவைக்கு போக வேண்டி இருக்கிறது. எந்த உணர்வோடு வர வேண்டும் தெரியுமா? ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. 2 பெண்மக்களில் ஒருவர் வந்தார், வெட்கத்தோடு வந்தார் என்பதாக குர்ஆன் சொல்லும். வெட்கத்தை இழந்து வந்தார் என்பதல்ல, நிர்பந்த தேவை வந்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் வரும் பொழுது ஒழுக்கமான புர்காவோடு, பார்ப்பதற்கு இவள் கண்ணியமானவள் என்ற எண்ணம் ஆண்களுக்கு வர வேண்டும்.
இந்த பெண்ணை தீய பார்வையை கொண்டு பார்க்க கூடாது என்ற உணர்வு அடுத்த ஆண்களுக்கு வர வேண்டும். ஒழுக்கமாக ஓரமாக அல்லாஹ்வே இந்த வார்த்தையை சொல்கிறான், ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, அவர்களிலே ஒருவர் வந்தார், அது எந்த நிலையிலே வெட்கத்தோடு வந்தார் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கும். வெட்க உணர்வு அல்லாஹ் வரவேற்கிறான். அது இருந்தால் எந்த தப்பும் நடக்காது. நான் தவறாக சொல்லவில்லை. கேட்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்வுகள் காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலையிலே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். ஆண் தப்பு செய்தாலும் சரி, பெண் தவறு செய்தாலும் சரி, அல்லாஹ் ஆணுக்குள் உணர்வுகளை வைத்திருக்கிறான், பெண்களுக்கும் உணர்வுகளை வைத்திருக்கிறான். உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்கு உண்டான சரியான பாதையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொண்டால் உங்கள் குடும்பத்தார்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். நீங்கள் ஒழுக்கம் மீறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலும் ஒழுக்கத்துக்கு மாற்றமான செயல்கள் உருவாகும். குர்ஆனுடைய ஆயத், அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் அத்-தொய்யிபாத்து லித்-தொய்யிபீன் வத்-தொய்யிபூன லித்-தொய்யிபாத். திருமணம் முடிப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஆண் நல்ல பரிசுத்தமானவனாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய பெண்ணும் பரிசுத்தமாக இருப்பாள். ஒரு பெண் பரிசுத்தமாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய ஆணும் பரிசுத்தமானாக இருப்பான். ஒரு ஆண் கெட்டு போவான் என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய மனைவி கெட்ட மனைவியாகத்தான் இருப்பாள். ஒரு பெண் கெட்டவளாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய கணவன் கெட்டவனாக இருப்பான். யாரும் எதையும் மாற்ற முடியாது பெருமக்களே. அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் அத்-தொய்யிபாத்து லித்-தொய்யிபீன் வத்-தொய்யிபூன லித்-தொய்யிபாத். பரிசுத்த ஆண்களுக்கு பரிசுத்த பெண்மணிகள், பரிசுத்த பெண்மணிகளுக்கு பரிசுத்த ஆண்கள், கெட்டுப்போன ஆண்களுக்கு கெட்டுப்போன பெண்கள், கெட்டுப்போன பெண்களுக்கு கெட்டுப்போன ஆண்கள். ஒரே ஒரு நிகழ்வு நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நடந்த உண்மையான நிகழ்வு இது. கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு வளையற்காரர், அவருடைய வியாபாரம் வளையல் தொழில், கடை வைத்திருக்கிறார். நாம் சோரம் போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திலேயும் சோரம் போவார்கள். தவறான சிந்தனைகள் வரத்தான் செய்யும், அல்லது பாதிப்புக்கு ஆளாக்கப்படுவார்கள். அந்த வளையல்காரர் அவர் வீட்டுக்கு வருகிறார். அவருடைய மனைவி வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த வீட்டிலே அன்றைய காலங்களிலே தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஆள் ஏற்பாடு செய்வார்கள். அதுபோல ஒரு ஆண் வாலிபரை தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வாலிபன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவனாக இருக்கும் பொழுதே இந்த வீட்டிலே கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றுவான், போய் விடுவான். அந்த வீட்டு பெண்மணி அவர்கள் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். அன்று ஒரு நிகழ்வு நடக்கிறது. தண்ணீர் ஊற்றிய அந்த வாலிபன், வேலை பார்க்கக்கூடிய வேலையாளி, தண்ணீரை ஊற்றியதற்கு பிறகு அந்த வீட்டு பெண்மணியினுடைய கையை பிடித்து இச்சையோடு அழுத்தி விட்டு செல்கிறார். இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு கணவர் வருகிறார். வந்த பொழுது அந்த பெண்மணி அழுகிறார்கள். பீர் துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். அந்த கணவன் வரும் பொழுது மனைவி தேம்பி தேம்பி அழுதார்கள். இதுவரைக்கும் தவறு நடந்தது கிடையாது வாழ்க்கையிலே. ஒரு அந்நிய ஆனால் தன்னுடைய கரம் இச்சையோடு பிடிக்கப்பட்டதை நினைத்து அழுது தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லும் பொழுது கணவனும் அழுகிறார், அந்த கடை வைத்திருப்பவரும் அழுகிறார். மனைவி கேட்டார்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அப்பொழுதுதான் சொன்னார் கணவர், என்னுடைய கடைக்கு நான் எத்தனையோ ஆண்டுகளாக கடை வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த பெண்ணையும் தவறாக பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இன்று ஒரு பெண்மணி வந்தால் அவளுடைய அழகின் காரணமாக அவளுடைய கரத்தை இச்சையோடு நான் பிடித்து விட்டேன். அவ்வளவுதான் நடந்தது. அங்கு நடந்த கொஞ்ச நேரத்திலேயே இங்கு மனைவி பாதிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக பாதிக்கும். ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, இஃபத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தவறான வாழ்க்கை பெருமக்களே நம்மையும் ஒரு நேரம் பாதிக்கும். களிமா நசீபாகாம ஆகலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறான படங்களை பார்ப்பது, தவறான பெண்களை பார்ப்பது, தவறான முறையில் பெண்களை இச்சிப்பது, இது ஆணிடத்தில் இருந்தாலும் சரி பெண்ணினிடத்தில் இருந்தாலும் சரி, இதனுடைய பல பாதிப்புகளை கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். அதிலே ஒன்று களிமா நசீபாகாது, சொர்க்கம் கிடைக்காது,
பல்வேறு விஷயங்கள். அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒழுக்கமாக தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய மனைவியோடு எல்லா விஷயங்களையும் முடித்துக் கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் கலீமாவை நசீபாக்குவான், இந்த உலகத்திலே பெரிய அந்தஸ்து கொடுப்பான். ஒரே ஒரு விஷயம், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசை தவறாக அணுகிய பொழுது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறிலிருந்து தப்பித்து விட்டு சொன்னார்கள், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அல்லாஹ், எனக்கு சிறைச்சாலை விருப்பமானது. இந்த பெண்கள் எந்த தவறான விஷயத்திற்கு அழைக்கிறார்களோ அது எனக்கு முக்கியம் அல்ல, அதைவிட நான் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்லை என்று சொன்னவர்கள் அடிமையாக இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை ஒரு நேரம் வந்தது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒழுக்கமான வாழ்க்கையின் காரணமாக அதே நாட்டிற்கு அல்லாஹ் மன்னனாக ஆக்கினார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் கண்ணியத்தை தருவான், இந்த உலகத்தில் மென்மேலும் அந்தஸ்தை தருவான், நாளை மறுமையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்துகளை தருவான். எப்படியும் வாழலாம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த இஸ்லாத்துடைய கோட்பாடு. வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹுக்கு பிடித்தமான முறையிலே ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே ஹராம்களை தவிர்ந்து வாழ்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.